அரவிந்த அரவிந்த ஐயா என்னப்பா அங்க எட்டி எட்டி பண்ணீங்களா? ஐயா நானும் எம்மா நேரம் எட்டி எட்டி பார்த்துருக்கிறேன், எட்டவே மாட்டுது ஐயா. ஐயா ஆமா, எட்டி எட்டின்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது எனக்கு. எட்டி பழுத்தால் என்ன, அப்புறம் ஈயாதார் வாழ்ந்தா. அதுதான் ஐயா, அதுதான் ஐயா. எனக்கு இந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லுங்க ஐயா. ஐயா தம்பி, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன? எட்டிங்கிறது ஒரு எட்டி மரம், கசப்பான மரம். ஒரு சீசன்ல ஒரு பழுக்கக்கூடிய மரம் பழுத்தா அணில் சாப்பிடும், கிளி சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும், மனிதர்களும் அதை சாப்பிட்டு பயன்பெறுவார்கள். ஆனா எட்டி மரம் பயங்கரமான கசப்புங்கிறதுனால யாரும் பறவைகளும் சாப்பிட முடியாது, உயிரினங்களும் சாப்பிட முடியாது, மனிதர்களும் சாப்பிட முடியாது. அதுபோல ஈயாதார்னா உதவக்கூடிய மனம் இல்லாதவங்க. பொருள் என்னதான் நிறைய படைச்சிருந்தாலும் கூட அடுத்தவங்களுக்கு உதவலைன்னா அந்த பொருள் இருந்து பயன் இல்லை, அந்த மனிதன் வாழ்ந்து பயன் இல்லை. எட்டி பழுத்தாலும் அடுத்தவங்களுக்கு பயன் இல்லை, உதவக்கூடிய மனம் இல்லாத ஈயாதார் வாழ்ந்தாலும் அடுத்தவங்களுக்கு பயன் இல்லை. இதான் பெரியவங்க பழமொழியா சொல்லியிருக்காங்க. அடடா அடடா, இருந்தாலும் இந்த பழமொழிக்கு பெரியவங்க இம்மா ஒரு விளக்கம் தந்திருக்காங்க ஐயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஐயா. ஆனாலும் நீங்க இந்த விளக்கம் எனக்கு சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. தம்பி, நான் என்னத்த சொன்னேன், பெரியவங்க எழுதி வச்சாங்க, உங்ககிட்ட சொன்னேன். நீ போய் 4 பேர்ட்ட சொல்லு. சொல்றேன் ஐயா. மகிழ்ச்சி.